அன்னக்கிளி படத்தில் வந்த அண்ணன் கதை சொல்லியிருந்தாங்க, ராஜான மியூசிக் பண்ணாங்க. அதில் வந்த அந்த மருத்துவச்சியும் அண்ணனுக்கு தெரிந்தவங்க தான். தொடர்பு முதல்ல வச்ச பேரே மருத்துவச்சி தான். மருத்துவச்சி தான். அன்னக்கிளி ஒன்று தேடுதே. ராஜானே அவங்க ஒரு பண்ணைபுரத்துக்கு தேனி மாவட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட கடிதம் போடுவார். ஒரு லெட்டர் என்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சு. மதுரையில் இப்போ சித்திரை பொருட்காட்சி ஆரம்பம், அதுக்கு MS விஸ்வநாதன் இந்த தடவை இசை நிகழ்ச்சி நடத்த வருவாரா, இதை எனக்கு கேட்டு தெரிஞ்சு சொல்லவும் நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் பலகாலம் இருந்துச்சு. அப்படி ராஜானுடைய கையெழுத்தில் கடிதம். அண்ணன் சொல்கிறாங்க, இது மாதிரி ராஜா அவன் இருக்கா சார், அவன் கேட்டு பாருங்க அப்படின்னா அண்ணன் தான் அந்த ஏற்பாடை பண்ணி அவர் பண்ணான்னா கூட மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா ராஜா அண்ணனை வச்சு பண்ணுறது, ஏன்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டு போயிடுவோமே, ஒரு டீம் இருக்குது, அதை உடச்சி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த உரிமையில் வந்து இளையராஜா வலியுறுத்துறாங்கல்ல, வற்புறுத்துறாங்க. ஒரு ஒரு சோபை இல்லாமல் இருக்குது. ஒரு தேட்டரில் ஒரு சின்ன ஒரு கலகலப்பு இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய ராஜாண்ணா வர்றாங்கன்றதுல எதுவுமே இல்லை, சோடே இல்லை. அதுக்கப்புறமா தான் அது போய் எங்கேயோ போய் நிற்கிது. ஃபஸ்ட்டு ஷோக்கு போகிற ரொம்ப குறைவான ஆட்கள் தான். ஆனாலும் அந்த பாட்டு வந்து எழுச்சியாக இருக்குது. அந்த ஹம்மிங் ஆரம்பித்த உடனே இது இருக்குது. இந்த கதைக்கு அண்ணனும் பாரதிராஜாவும் தான் சார் தான் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்த்து வீட்டில் போய் கதை சொல்லி அது பிடிச்சி பண்ணுறேன்னாங்க. பாரதிராஜா அவர்கள் டைரக்ஷனில் ஜெயலலிதா நடிக்கிறது. ஆமாம், இப்படி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இயக்குனர் திரு ராசையா கண்ணன் அவர்கள் இருக்காங்க. ராசையா திரைப்படத்தில் பிரபுதேவா இசைஞானி இசையில் பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல்கள்லாம் இருந்தது. விவேக் அவர்கள் நடித்து பரபரப்பாக பேசப்பட்ட நான் தான் பாலா திரைப்படத்தையும் கண்ணன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. திரு கண்ணன் அவர்களை அழைக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து அன்னைக்கிளி திரைப்படம் வெளிவந்து 50 ஆண்டுகள் ஆகிறது. திரு கண்ணன் அவர்கள் அன்னைக்கிளி செல்வராஜ் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர். அண்ணனோடு செல்வராஜ் அவர்களோடு பழகிய அனுபவங்களையும் அவருடைய திரையுலக அனுபவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம். அண்ணன் வந்து புத்தகம் படிப்பாளர். புத்தகங்களை சிறு வயதுலேருந்து ரொம்ப வாசிப்பாங்க. அது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள புத்தகங்கள், ரஷ்ய இலக்கியங்கள். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய சித்தப்பா என் சங்கரியான்னு சொல்லி ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர், ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திரப்படுற வீரர் காமராஜர் அவங்களாம் இருந்தார். சுதந்திர பாடுபட்டு 8-10 வருஷம் ஜெயிலில் இருந்தவங்க. அதன் தொடர்ச்சியாகவே ஒரு மார்க்சிய சிந்தனையும் ஒரு பொதுத்தன்மையும் இருந்ததுனால ரொம்ப எளிய மனிதர்களை ரொம்ப நேசித்து வாசித்து பார்த்த இடங்கள்ல இருந்தது. ஒரு கிராமத்து சூழ்நிலையில் ரொம்ப ஈஸியாக கை வந்துச்சு அண்ணனுக்கு. எனக்கெல்லாம் அது கொஞ்சம் கிடையாது. நான் மதுரையில் தான் பிறந்தேன். அண்ணன் வந்து சிவகங்கைன்ற ஊரில் இருந்ததுனால, தாத்தா பாட்டி அவன் அப்படி இருந்தனால அந்த விவசாய பெருங்குடி மக்களோட வந்தது. அங்கே இருக்க எல்லா கேரக்டரையுமே ஸ்டடி பண்ணாங்க. உதாரணத்துக்கு புதிய வார்ப்புகளில் ஒரு நாவிதர் வர்றாருன்னா அதெல்லாம் அண்ணன் பார்த்த கேரக்டர் தான். ஒரு மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நடந்த சம்பவங்கள் தான். வில்லு வண்டி அந்த வார்த்தைகள், ஆனால் அந்த தாத்தா பாட்டியாக இருக்கிற அங்கே இருக்கும் அந்த வீட்டில் அந்த வில்லு வண்டிகள், அந்த முதல் மாதிரி பல காட்சிகள் வரும். வில்லு வண்டியில் போவோம், ஸ்கூலுக்கு போவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தத்துரமான எல்லா விஷயங்களுமே வந்து அப்படியே 15 விஷயங்கள் தான் சினிமா கொண்டாந்தாங்க. ரொம்ப ஒரு விஷயத்தை ஆழமாக எடுத்து அதுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு சினிமா கேரக்டர் உள்ள அது மாதிரி பழைய படங்கள், கிழக்கே போறையில் வர்றது, புதிய வார்ப்புகள், முதல் மரியாதையில் எல்லாமே ஏதோ ஒரு சாயல் அண்ணன் பார்த்தது தான் இருக்கும். புத்தகங்களை வாசித்தது இது மாதிரி விஷயத்தை தான். சின்ன கவுண்டர் ஆகட்டும், புதுமை பெண், முற்போக்கான ஒரு கேரக்டராக ரேவதி நடிச்சிருப்பாங்க. புதுமை பெண்ணால் ரொம்ப பிரமாமான ஒரு படமாக இருந்துச்சு. புதுநெல்லு புதுநாத்து, ஒரு வீட்டை வச்சு ஒரு கதை. அந்த கதையில் ராஜா மியூசிக், பாரதிராஜா டைரக்ஷன். இது மாதிரி அந்திமந்தார என்ற படம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றிய ஒரு சுதந்திரப்பட்ட வீரர் கதை. அதுவும் ரஹ்மான் மியூசிக்கில் பாரதி சார். இந்த மாதிரியாகவே எல்லாமே வந்து சொல்லுவாங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க, இந்தியாவில் 100 கோடி பேர்னா 100 கோடி பேருக்கும் ஒரு கதை இருக்குன்னு வரும். எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. எல்லா மனிதனுக்கும் வளர்ந்தன்ற ஒரு கதை இருக்குது. பல பேர் கேட்பாங்க, எவ்வளோ சார் இப்படி இவ்வளோ கதைகள் 200-300 படம் பண்ணியிருக்கீங்களே, எப்படி இந்த கதைகள் தேர்வு செய்கிறீங்கன்னு. எல்லார் பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. நான் அதை உன்னிப்பாக கவனித்து அதை இதை கொண்டு வரேன். அன்னக்கிளி படத்தில் வந்த அண்ணன் கதை சொல்லியிருந்தாங்க, ராஜான மியூசிக் பண்ணாங்க. அதில் வந்த அந்த மருத்துவச்சியும் அண்ணனுக்கு தெரிந்தவங்க தான். அந்த அன்னக்கிளியில் சுஜாதா பண்ண அந்த மருத்துவச்சி கேரக்டரும் அண்ணன் உணர்ந்த கேரக்டர் தான். அந்த பேரும் உணர்ந்த கேரக்டர் தான். அன்னக்கிளின்றது நம்ம அந்த வீடுகளில் இருந்த ஒரு எளிமையான ஒரு கதாபாத்திரம், பெண் கதாபாத்திரம் அன்னக்கிளி. அதுதான் அதெல்லாம் ரொம்ப அது தொடர்பு முதல்ல வச்ச பேரே மருத்துவச்சி தான். மருத்துவச்சி தான். அந்த மருத்துவச்சி தான் வச்சாங்க. ஏன்னா அந்த காலங்களில் கிராமங்களில் இப்போ மாதிரி நகர்ப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்காது. மருத்துவச்சிகள் தான்
நாட்டுப்புறத்தில் இருப்பாங்க. அவங்க தான் சிறப்பாகவும் பண்ணுவாங்க. அதனால் அந்த கேரக்டர் அதனுடைய தொடர்ச்சியாக வந்தது. அண்ணனுக்கு ரொம்ப அது மாதிரி எல்லாமே சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சுட்டாங்க. ரொம்ப சங்க இலக்கியம் படித்ததுனால சிலப்பதிகாரம் அது மாதிரி நாளடியெல்லாம் படித்து வந்து ஆண்டாள் மேலே ஒரு பெரிய தீராக கட்டும் மதுரை மீனாட்சிமன் ஆண்டாள் கீழே அந்த கீழே ஆண்டாள் அது வந்து மதுரையில் இருந்து அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நுட்பமாக பெரியவங்க சொல்லி அண்ணனும் ரொம்ப வாசி இது எல்லாமே சினிமா கொண்டாந்தாங்க. அன்னைக்கிளி படத்துலேயே ஆண்டாளுடைய போர்ஷன் ஆண்டாளுடைய இது வரும். புதுமை பெண்ணுலேயும் ஒரு பெண் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருப்பாங்க. எல்லாமே ஒரு விஷயத்தை முற்போக்காகவும் ஒரு கவித்துவமாகவும் கொடுத்துட்டு தான் வந்தாங்க. இந்த மாதிரி அவங்க சுவாரஸ்யமான விஷயம்னா அடிப்படையாக இருக்குது. அதுக்கான ஆதாரங்களும். செல்வராஜ் அவர்களுக்கும் திரு இசைஞானி இளையராஜா அவர்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி ஸ்டார்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்களேன். ராஜான்னு பண்ண போகிறோம் அந்த பக்கம் தேனி மாவட்டத்தில். நாங்கள் இருந்து மதுரையில் இருந்தோம். மதுரையில் அந்த கோரிப்பாளையன்ற ஒரு பகுதியில் அன்னை வந்து அப்பயே பல பத்திரிகைகளுக்கு மெரினா, கண்ணதாசன், மாலை முரசு இது மாதிரி பல பத்திரிகைகளுக்கு சிறுகதைகளுக்கு இதெல்லாம் எழுதி அதில் முதல் பரிசு நட்சத்திர கதாசிரியர் அங்கேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதை இதில் இருப்பாங்க. ஒரு கடுமையான டைஃபாய்டில் கூட புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கடுமையான உடல் பாதிப்பில் கூட அப்படியே அந்த விளக்கு வச்சதை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, எழுதுவாங்க. அப்படி இருக்கிறப்போ சித்தப்பா நான் சொன்ன மாதிரி என் சங்கரையா என்னுடைய சொந்த சித்தப்பா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தனால பண்ணபுரத்துலேருந்து பாவலர் வரதராஜன் அந்த கலைக்குழு வந்து பிரச்சாரத்துக்கு வர்றது 67 எலெக்ஷன் அதுக்கு முன்னாடியே பழகிட்டாங்க. அது தொடர்ச்சியாக பாஸ்கர் அண்ணன், ராஜா அண்ணன், கங்கைமரண்ணே அவங்க பெரியவர் வரதராஜன் வந்து மதுரையில் நிகழ்ச்சிகள் நடத்துனாங்களா, மதுரை சுற்று வட்டாரம் நடத்தினா அண்ணனுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுது, பாஸ்கரனுக்கு நெருக்கம் ஏற்படுது. அப்போ ராசையா எனக்கு தெரியும். ராஜா அண்ணன் வந்து அப்படி நல்லா பழகுறாங்க. நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவாங்க வைப்பாங்க. எங்கள் வீடு கோரிப்பாளையத்தில் அந்த ஆழ்வார்புரம் திருவேங்கடபுரம் இடத்துல இருந்துச்சு. வையாற்றை ஒட்டி இந்த இப்போ ஆற்றுல அழகு இறங்குறாரு அதனுடைய ஒட்டி தான் எங்கள் தெரு. நானும் அந்த ஆற்று மணலில் போனது தான். அண்ணன் உங்களை நம்ம வீட்டில் சாப்பிட்டு அந்த ஆற்று மணலில் வையாற்றுக்குள்ளே உட்காந்து பல நேரம் பேசிட்டு லேட்டாக தான் வருவாங்க போவாங்க. அது எனக்கு தெரியும். ராஜானே அவங்க ஒரு பண்ணைபுரத்துக்கு தேனி மாவட்டத்துக்கு போனதுக்கப்புறம் கூட கடிதம் போடுவார். ஒரு லெட்டர் என்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சு. மதுரையில் எப்போ சித்திரை பொருட்காட்சி ஆரம்பம் அதுக்கு MS விஸ்வநாதன் இந்த தடவை இசை நிகழ்ச்சி நடத்த வருவாரா, இதை எனக்கு கேட்டு தெரிஞ்சு சொல்லவும் நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் பலகாலம் இருந்துச்சு. அப்படி ராஜானுடைய கையெழுத்தில் கடிதம் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் அந்த 2-3 வீடுகள் இது பண்ணதில் எங்கேயோ இடத்துல கடிதம் அவர் கையெழுத்து போட்டு இருப்பார். MS விஸ்வநாதன் வந்து எவ்வளோ குருநாதராக நானே சாட்சி. அந்த கடிதம் ரொம்ப காலம் வச்சுருந்தேன். 30 வருஷமாக என்கிட்ட இருந்துச்சு. சாதாரண ஒரு போஸ்ட் கார்டு தான். என்ன எழுதியிருந்தது? என்ன செல்வராஜ் நலம் எல்லாம் நலம், இது மாதிரி நாங்களும் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு சில விஷயம் இது போயிட்டுருக்குது. நீ வந்து எப்படி இருக்கிறேன்னா இப்போ மதுரையில் சித்திரை பொருட்காட்சி தமுகத்தில் ஆரம்பிக்கிறதா நான் செய்தி கேள்விப்பட்டேன். அன்றைய அதில் ஒரு 15 நாள் போகும். அதில் என்றைக்கு MS விஸ்வநாதனோட அவங்களுடைய இசை கச்சேரி நடக்குன்றதை தெரியப்படுத்தினா நாங்கள் வந்து கச்சேரியை பார்க்குறதுக்கு வருவோம்னு. அப்போ MSV வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கிற குருநாதராக கடிதத்தில் இருந்தது போஸ்ட் கார்டில். அந்த கடிதம் மிஸ் ஆனது எனக்கு உண்மையில் இன்றைக்கும் நான் வருத்தமாக இருக்குது. எங்கே போச்சு, ஏதோ சாவிக்கோ குங்குமத்தோ எதுக்கோ ஒன்று கொடுத்தோம். ஒரு பத்திரிகையாளருக்கு வாங்கிட்டு போயிட்டு கொடுக்குறது தான் மிஸ் ஆகிடுச்சா எப்படி போச்சுன்னு தெரியல. உண்மையான பெரிய பொக்கிஷம் MSV இசைஞானி வந்து அவர் அன்றைக்கே கொண்டாடி இருக்கிறார். சரி, வேடிக்கை பார்க்க வர்றது ஒரு தகவல் கேட்குறாரு எந்த தேதியில் MSV வர்றாரா, நான் வந்து பார்க்க வர்றேன். அந்த மாதிரி அவருக்குள்ள இது அந்த அதுக்கப்புறம் வந்து அண்ணனோட சேர்ந்து இப்போ அப்படியே பேசி வர்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய நட்பு ஏற்படுது. நிறைய நாடகங்கள் போடுறாங்க. போர்வால் அது பல நாடகங்கள் அண்ணனும் பாரதி ராஜா இளையராஜா எல்லாமே ஒன்று சேர்ந்துறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்த உடனே எல்லாமே ஒரு டீம் ஆகிறாங்க. அண்ணன் அங்கே போகிறாங்க, இவங்க அங்கே வர்றாங்க. அப்படியே ஒரு நம்ம மதுரை சென்டராக இருக்கிறனால இவங்களாம் அந்த வெளியில் எல்லாருக்கும் ஒரு தொடர்பு மையமாக இருக்குது மதுரை. இப்படியா அது வர்றப்போ அண்ணன் 62களில் சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பல படங்கள் பல போராட்டங்கள் திருப்பி வந்து பல படங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கம்மா சபதம், ஆளுக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் கதாசிரியர் ரைட்டார். அண்ணன் பல படங்கள் கதாசிரியர் ரைட்டார். பிஃபோர் அன்னக்கிளிக்கு முன்னாடியே அவர் ரைட்டர் ரைட்டார். படங்கள் மதுரை திருமானி, பாலமுருகன் சிலையா அவங்களெல்லாம் அவங்க பெரிய பெரிய எங்கள் ஊர் ராஜா, ராமணத்தின் ராமரடி, எனக்கு தெரிஞ்ச வசந்த மாளிகை வரைக்கும் அண்ணனுடைய பங்களிப்பு. பாலமுருகன் கதாசிரியர் பாலமுருகன் அண்ணன் உதவியாளர் தான். உதவியாளர் தான் அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க. அதனால் அந்த பெரிய சிவாஜி சாரோட படங்கள்லாம் நிறைய படங்களுக்கு இருந்து அது அன்னை சென்னையில் இருந்து ரொம்ப அனுபவம் வாங்கிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜான இவங்க வர்றாங்க, அவங்களும் போராடுறாங்க. அண்ணனும் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கம்மா சபதம் வந்துருச்சு. அவருடைய ஆளுக்கு ஒரு ஆசைன்னு படம் வந்துருச்சு. அந்த படம் வந்து SP முத்துராமன் சாரோட 2வது படம். முதல் படம் கனிமுத்து பாப்போம், இயக்குனர் ரைட்டர். 2வது படம் அண்ணனுடைய ஆளுக்கு ஒரு ஆசை. அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு.
அந்த படம் 25 வருஷம் கழித்து கேஆர் இயக்குனர் தயாரிப்பாளர் அவர் வந்து வனஜா கிரிஜான்னு சொல்லி அதே படத்தை மூலக்கதை ஆர் செல்வராஜன் போட்டு திருப்பி அதுக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்து பண்ணார். அது இந்த படமும் ஹிட். இந்த படமும் ஹிட்டு வனஜா கிரிஜா. அது மாதிரி ஒரு அடிப்படை இருந்துன்னா இது பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால் அண்ணன் எனக்கு நான் ரொம்ப விஷயத்த ஒரு கதாசிரியர் அன்னைக்கிட்ட கதைகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்பிக்கையை கொடுப்பார், முற்போக்கானவர். டேய் நான் என்னடா கொண்டு வந்தேன், நான் ஒரு ரூபா பிளாஸ்டிக் பேனாடா, இந்த ரூபாயை தவிர்த்து எனக்கு எல்லாமே வருமானம் தான், வரவு தான்வார், நான் எதுவுமே இழக்கலன்னுவார். நான் கொண்டு வந்த ஒரு பேனா அதில் என்ன இருக்குது. அதனால் அவர் தனிக்காட்டு ராஜா. அது எதுவுமே ஒரு ஓகே டோர் கேர் டைப் தான், எதுவுமே ஓகே. அப்படி ஜஸ்ட்டு அழுக்குராசை, எங்கம்மா சபதம், எங்கம்மா சபதம் படங்கள்லாம் முடிச்சதுக்கு பிறகு இளையராஜா சார் அவர்கள் வந்து அவங்க பிரதர்ஸோட அவங்க வர்றாங்க. ஆமாம். அப்போ சென்னையில் வந்து அவங்களுக்கு நட்பு எப்படி ஆரம்பிக்குது? சென்னையில் வந்து அவங்க எல்லாருமே பல்வேறு இடத்துல இருந்து கடைசியாக எனக்கு தெரிஞ்சது கச்சேரி ரோடுன்னு மயிலாப்பூர் அந்த ரோடில் இருந்து தங்குறாங்க. அதில் அண்ணன் இருக்கிறாங்க, பாரதிராஜாவும் இருக்கிறாங்க. அந்த தான் ரொம்ப வறுமையான சூழல் தான். அதனுடைய பெரும்பங்கு தான் அந்த வறுமை நிற சிகப்பு நிழல்கள் படமும் அண்ணனுடைய படமும் இருக்கும். அந்த உண்மை சம்பவங்கள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு பல்வேறு கேன்வாசிங் முயற்சிகளில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அப்போது அண்ணன் ஓரளவு எஸ்டாப்ளிஷ்டு. இவங்க ராஜா அண்ணன் இந்த 3 டீம் வந்து அவங்க அங்கே கிட்டார் வாசிப்பார், தபேலா வாசிப்பாங்க அண்ணன் ஒரு அண்ணன் பாடுவாங்க. இப்படியா அவங்களோட பாஸ்கரனை இங்கே எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் பல படங்களுக்கு போய் பூஜை வரைக்கும் போகும், இல்லை ஏதோ ஒன்று நடக்கும், ராஜா அண்ணனுக்கு அது இதாகிடும். அப்படியே வேண்டுங்க. அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கிறார், வி குமார் மியூசிக் காதோடு தான் நான் பேசுகிறேன், அவர் வேறு வெர்ஷனில் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லா விஷயமெல்லாம் பிரபலமாக இருக்கா, இந்திய படங்கள் தாக்கமும் இருக்குது. அப்போ யோசிக்க முடியாத இடத்துல பஞ்சநார் செல்வத்துக்கு அண்ணனும் சேர்ந்து அந்த மருத்துவச்சியை வந்து கதையை பண்ணுவோம் அப்படின்ற வரப்போ அண்ணன் சொல்கிறாங்க, இது மாதிரி ராஜா அவன் இருக்கா சார், அவன் கேட்டு பாருங்கள் அப்படின்னு தான் அண்ணன் தான் அந்த ஏற்பாடை பண்ணி அவருக்கு அவர் பண்ணான்னா கூட மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா ராஜா அண்ணனை வச்சு பண்ணுறது, ஏன்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டு போயிடுவோமே. விஜயபாஸ்கர் பண்ணுறாரு, இல்லை குமார் பண்ணுறாரு, இல்லைன்னா மற்ற இயக்குனர் இசையமைப்பாளர். அப்போ விஜயபாஸ்கர் நிறைய படங்கள் பண்ணுவார், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க ரெகுலராக பண்ணிட்டு எஸ்பிடி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஒரு டீம் இருக்குது, அதை உடச்சி அண்ணன் ஃபைட் பண்ணி அண்ணனுக்கு நிறைய ஒரு அண்ணனும் பஞ்சனும் சேர்ந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த உரிமையில் வந்து இளையராஜா வலியுறுத்துறாங்க, இல்லை வற்புறுத்துறாங்க. இது வேணான்றாங்க. ஆனால் வற்புறுத்தி தான் பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. கடைசியாக கேளுங்க சார் அவனை சொல்லி தான் அதை ராஜாண்ணன் பல பஞ்சானஸ் எல்லாம் பேட்டியில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நடந்து வெறுமனே டேபிளில் தான் இந்த தாளத்தை போட்டு மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதெல்லாம் எனக்கே ஞாபகத்தில் இருக்குது. இங்கே சென்னை வந்து அந்த ரெக்கார்டிங் பண்ணுறப்போ அந்த பாடல் பதிவே அந்த டேப் ரெக்கார்டர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பூல்ன்ற ஒரு டைப்பில் இங்கேருந்து பெரிய டேப் இங்கே ஓடும். அது நம்ம வீட்டில் தான் இருக்கும், எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அப்போ ராஜா ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கும், நம்ம வீடு வந்து அண்ணன் வந்து 8 பட்டம் 7ஆம் ஸ்டோர் நம்பர் 12 7ஆம் ஸ்டோரில் இருந்தாங்க. அது ஒரு சென்டரான இடம், நல்ல ஒரு அதில் எல்லாருக்குமே அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நம்ம வீடு வந்து ஒரு முக்கியமான வீடாக இருக்கும். மலேசியா மஞ்சான இது எல்லாமே வரவங்க போகிறவங்க எல்லோரும் ஈஸி 7ஆம் ஸ்டோர்னால எல்லோரும் வந்து போகிறதுக்குள்ள விஷயம். அந்த பாடலே நம்மகிட்ட தான் இருந்துச்சு, பல வருஷமாக இருந்துச்சு. எங்கே தேவைப்போனால் நான் கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் வண்டி காரில் வைக்கிறது அந்த பாட்டு எடுத்து போவாங்க. இப்படி தான் பாடல் பதிவு போய் அந்த பாட்டு படத்தில் வருது, படம் ஹிட்டாகுது. படம் ரிலீஸ் அன்றைக்கி வைக்கிற ராஜகுமாரி தேட்டருக்கு நான் போகிறேன். முன்னாடி இங்கே சென்னையில் பாண்டி பஜார் ராஜகுமாரி தேட்டர் நாங்கள் போகிறோம். ஒரு வாழைமரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே பார்த்து புது படங்களுக்கு எல்லா படங்களும் வாழைமரம் கட்டுவாங்க சினிமாவில். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி கட்டுறாங்க. இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு அனாதை பிள்ளை மாதிரி ஒரு படம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஒரு ஷோ போகிறேன், பஞ்சனை வந்து அப்படியே நின்று வேட்டியை எடுத்துக்கிட்டு நின்று இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஷோக்கு போகிற ரொம்ப குறைவான ஆட்கள் தான். ஆனாலும் அந்த பாட்டு வந்து எழுச்சியாக இருக்குது. அந்த ஹம்மிங் ஆரம்பித்த உடனே இது இருக்குது. இது ஒரு விஷயம் பண்ணுறப்ப சரி மத்தியானம் சாயந்தரமாவது வாழைமரம் கட்டுவோம் அப்படின்னு பஞ்சனனும் செல்வராஜனும் இளையராஜனும் ராஜகுமாரி தேட்டர் நிற்கிறாங்க. நான் ஒரு 15 பேர் நிற்கிறேன். எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஒரு சோபை இல்லாமல் இருக்குது. ஒரு தேட்டரில் ஒரு சின்ன ஒரு கலகலப்பு இல்லை. இவ்வளோ பெரிய ராஜாண்ணன் வர்றாங்கன்றதுல எதுவுமே இல்லை, சோபை இல்லை. அதுக்கப்புறமா தான் அது போய் எங்கேயோ போய் நிற்கிது. பாட்டு பெரிய அளவில் போய் 25 வாரம் மதுரை எதை கச்சேரிகள் எல்லா ஊர்லேயும் அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவருக்கும் வந்துச்சு. அதுலேருந்து அண்ணனுக்கும் அது வந்து அன்னைக்கிளி, அது முந்தைய படங்கள் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கிளியதுலேருந்து அன்னைக்கிளி செல்வராஜ்னு வந்துச்சு பேர். கலைஞர்கிட்டே ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஏழு பண்ணாது இது மாதிரி செல்வராஜ் வந்திருக்காருன்னா, யோ அன்னைக்கிளி செல்வராஜ் சொல்லியா அப்படின்னாராம். செல்வராஜ் சொல்லக்கூடாது, அன்னைக்கிளி அந்த பட்ட பேர் அடைப்பேரை சொல்லணும்னு சொல்லி அவர் சொல்கிற அளவுக்கு கலைஞர்கிட்டே அந்தளவுக்கு அந்த பேர்கள் போயிடுச்சு. அது மாதிரி
ஆமாம் ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்ப அண்ணன் ஒரு படத்துக்கு புதுமை படத்துக்கு ஒரு படத்துக்கு அவார்டு வாங்க போகிறப்ப ஆமாம் செல்வராஜ் தெரியும் செல்வராஜ் உங்களை நீங்கள் வந்து கதை சொல்லியிருக்கீங்க அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அண்ணனும் பாரதி ராஜாவும் சேர்ந்து அண்ணன் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதா சொந்த வீடுன்னு ஒரு படம் போராடி ஒரு ஹஸ்பண்ட் இப்போ சரி மிடில் கிளாஸில் சொந்த வீடு வாங்கினது ஒரு கனவாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது, அன்றைக்கி அப்படி தான் இருந்திருக்கு போல இருக்குது. அந்த கதையை சொல்கிறது சொந்த வீடு அவங்க பண்ணுறதா இருந்திருக்காங்க. பாரதிதாசன் முதல் படமாக அதான் இருந்திருக்குது, சொந்த வீடு தான். சொந்த வீடு அதுதான் அப்புறம் தான் அது வந்து காலப்போக்கு எல்லாம் அந்த மயில் என்ற கதையை வச்சு இது வந்துச்சு. இந்த கதைக்கு அண்ணனும் பாரதிராஜாவும் தான் சார் தான் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்த்து வீட்டில் போய் கதை சொல்லி சொந்த வீடு அது பிடிச்சி பண்ணுறேன்னாங்க. அதாவது ஜெயலலிதா பாரதிராஜா அவர்கள் டைரக்ஷனில் ஜெயலலிதா நடிக்கிறதுக்கு. ஆமாம் இப்படிலாம் அந்த விஷயங்கள்